ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து சிபிஏ அண்ட் இஏ சார்ட்டர்ட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் இஏ என்ரோல்டு ஏஜென்ட் ஏஜென்ட் எக்ஸாம் ஆஃப் ஐஆர்எஸ். ஸோ இது வந்து இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? இது இது பெஸ்ட்டு, இது பெஸ்ட்டா, அது பெஸ்ட்டா? நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன். சிபிஏ போட்டுமா, இஏனா என்னன்னு எனக்கு தெரியாது, இதுதான் கொஷின் மார்க்காக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோ. ஸோ பிஃபோர் தட் ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறைய நியூ கோர்சஸ் இருக்குது, அதை பற்றின நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக படிங்க, நிறையா ரிக்குவயர்மெண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் படிங்க, ஃப்யூச்சரில் நம்ம யூட்டிலைஸ் ஆகிற கோர்சஸ் படிங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் வாட்ச் அவர் வீடியோஸ் கண்டினியூஸ்லி அண்ட் வில் கோ டு த வீடியோ டுடே. ஸோ சிபிஏ அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து யூஎஸ் பேஸ்டு கோர்ஸு. இஏங்கிறதும் யூஎஸ் பேஸ்டு கோர்ஸு. இப்போ எனக்கு வந்து எதுங்க சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற இந்த 8 வித்தியாசத்தில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது எனக்கு வந்து டைம் லிமிட் இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே என்னால் டைம் அலோகேட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் இருக்கேங்க, அதனால் எனக்கு ஷார்ட் டியூரேஷனில் முடிக்கணும். இல்லை நான் +2 தாங்க முடிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போது நான் வந்து எதை சூஸ் பண்ணலாம்? இந்த பேசிஸில் இப்படி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. பிகாஸ் அக்கார்டிங் டு யுவர் சிச்சுவேஷன் இது வேரி ஆகும். ரெண்டுமே வெரி பெஸ்ட் கோர்ஸ் தான். ஏன்னா டைமிங்கும் நமக்கு வந்து படிக்கக்கூடிய காலம், சப்ஜெக்ட் இதுதான் மாறுது. பட் வேல்யூங்கிறது ரெண்டுக்குமே சிமிலர் தான். அப்படி பார்க்கும்போது சிபிஏ இஸ் ஹையர் தென் இஏவா அப்படின்னா, சிபிஏங்கிறது ஏஐசிபிஏ இன்ஸ்டியூட் கொடுக்குது. ஏஐசிபிஏங்கிறது இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி ஆஃப் யூஎஸ். இது ஒரு இன்ஸ்டிடியூட். இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு இல்லையா, சிஎம்ஏ, சிஏ, சிஎஸ் இன்ஸ்டியூட்ஸ், ஐசிஎஸ்ஐ, ஐசிஏஐ, ஐசிஎம்ஐ, அந்த மாதிரி ஏஐசிபிஏங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி ஃபெடரல் பாடி. அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி கொடுக்கக்கூடிய கோர்ஸ் தான் சிபிஏ. அந்த மாதிரி இஏ கோர்ஸை யார் கொடுக்குறாங்கன்னா, இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெடரல் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குது. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நம்ம வந்து இந்த மெம்பர்ஷிப்பை எடுக்கிறோம். இதில் இஏல ஏஐசிபிஏக்குள்ளார எக்ஸாம் எழுதி நம்ம சிபிஏ மெம்பர்ஷிப் எடுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுமே எது பெருசுன்றது அப்படி எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஏஐசிபிஏக்கு கீழே கொடுக்கக்கூடிய சிபிஏங்கிறது 4 சப்ஜெக்ட் இருக்கு. அதோட டியூரேஷன் ஒரு ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் டியூரேஷன். அந்த டியூரேஷனை ஸ்பெண்ட் பண்ணி நான் படிக்கிறதுக்கு எனக்கு சில எலிஜிபிலிட்டி நார்ம்ஸும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணி எனக்கு அந்த டைம் லிமிட் இருக்குது, அது ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் எனக்கு இருக்குது. அண்ட் தென் ஐ ஹேவ் தட் எபிலிட்டினா யூ கேன் கோ வித் சிபிஐ. இல்லைங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, ஆல்ரெடி நான் ப்ரொஃபைலில் இருக்கேன், நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன், இல்லை நான் வந்து எனக்கு +2 முடிச்சிருக்கேன், ஃபேமிலி சுச்சுவேஷன், வெரி சூன் நான் ஒரு டெசிக்னேஷனில் உட்காரணும் அப்படின்றவங்களுக்கு யூ கேன் கோ ஃபார் இஏ. ரைட்டா? இப்போ நம்ம அந்த டிஃப்ரென்ஸ்குள்ளே போவோம். இப்போ சிபிஏவோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா, மினிமம் நமக்கு 120 கிரெடிட்ஸ் வேணும். இப்போ கிரெடிட்னா என்னங்க கிரெடிட்டுன்றாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னா, பிகாமோ, பிபிஏவோ, இல்லை பிஎஸ்சியோ என்ன படிச்சிங்கனாலும் அதுக்குன்னு அந்த யூனிவர்சிட்டி, அந்த காலேஜ், அதோட அக்ரிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கிரெடிட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 30 கிரெடிட் அப்படின்றத நார்மலாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ அப்போ நீங்கள் 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா என்ன ஆச்சு? 90 கிரெடிட்ஸ் ஆச்சா? ஸோ இந்த 90 கிரெடிட்ஸுங்கிறது நமக்கு நார்மலாக ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு. இது அடிஷ்னலாக நம்ம வந்து 30 கிரெடிட் நமக்கு வேணும். ஏன்னா ஏஐசிபியோட எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் படி 120 கிரெடிட்ஸ் இருந்தால் தான் நம்ம உள்ள லாகினே பண்ண முடியும் சிபிஏக்குள்ளார ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக. அப்போ நான் என்ன பண்ணணும்? எய்தர் பிரிட்ஜ் கோர்ஸ் படிக்கணும், இல்லை பிஜி பண்ணணும். பிரிட்ஜ் கோர்ஸ்னா என்னங்க அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் அதுக்கு பிஃபோர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ஆரா எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ. ஏன்னா அது தெளிவாக இன்னும் டீப்பாக சொல்லணும். ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணணும், இல்லாட்டி பிஜி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 30 ஹவர்ஸ் கவர் ஆகிடும். ஸோ தட் யூ ஆர் எலிஜிபிள் டு என்டர் இன்டு சிபிஏ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 120 கிரெடிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் சிபிஏ கீழே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் கோர்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு. இஏக்கு என்ன வேணும் அப்படின்னா, இஏக்கு நீங்கள் 18 வயசு ஆயிருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் +2 முடிச்சிங்களோ, டிகிரி முடிச்சிங்களோ, அது டசன்ட் மேட்டர். நம்ம கேட்குற எலிஜிபிலிட்டி 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு என்டர் இன்டு திஸ் ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் பர்சூயிங் இஏ. அப்போது பிடிஎன் நம்பர் எடுக்கணும். அந்த ப்ராசஸும் ஆரா எஜுகேஷனில் வீல் டூ. ஸோ பிடிஎன் நம்பரும் உங்களுக்கு 18 இயர்ஸ் கிராஸ் ஆகியிருந்ததுன்னா ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இஏ பர்சியூ பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இப்போது இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா, சிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் வெர்சிட்டேலாக 4 ஏரியா கவர் ஆகுது, 4 சப்ஜெக்ட். அதை ஒன்னொன்னையும் நம்ம 4 ஹவர் எக்ஸாம் எழுதுவோம். ரைட்டா? இதில் வந்து கொஷினிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ப்ளஸ் சிமுலேஷன், அதாவது டாஸ்க் பேஸ்டாக இந்த
கேஸ் ஸ்டடி பேஸ்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிமுலேஷன் பேஸ்டாகவும் இருக்கும், ரிட்டன் கம்யூனிகேஷன் டாஸ்க்கும் இருக்கும். இதில் இஏல. ஸோ இதில் நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஆடிட்டிங், ஃபினான்ஷியல், டாக்ஸேஷன் அண்ட் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் பிளானிங், இதை பற்றி எல்லாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து சிபிஐ எக்ஸாமில் கவர் ஆகுது. அதே இஏக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு ஏரியா இருக்குது. இந்த 3 ஏரியாவுமே கவர்ட் அஸ் 3 பேப்பர்ஸு. எம்சிக்யூ கைண்ட் ஆஃப் எக்ஸாம் தான். அதை வந்து என்ன மெத்தடில் கேட்குறான்னா, எம்சிக்யூனா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும், டேரக்ட் கொஷினாக கூட இருக்கலாம். அதர்வைஸ் 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷனில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம படிக்க போகிறது ஒரு டாக்ஸேஷன் ஓரியன்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிபிஏல வேர்சிட்டியில் இவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுல்ல, ஃபினான்ஷியல், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கவர் ஆகுதுல்ல. பட் இஏ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸேஷன் தான். டாக்ஸேஷன் மாஸ்டர்ஸ் தான் இஏ. ஸோ சிபிஏல அது ஒன் ஆஃப் த கோர். அது போக இன்னும் நிறைய படிக்கிறோம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சிபிஏல நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாமினேஷன் ஃபீ அண்ட் எக்ஸாம் ரீடேக் பண்ணோம்னா அண்ட் தென் அந்த ரெவ்யூ கோர்ஸ் பேக்கேஜ் மெட்டீரியல் இருக்கும்ல படிக்கிறதுக்கு, ஸ்டடி மெட்டீரியல் அதெல்லாம் சேர்த்து நமக்கு நியர்பை யூஎஸ்டியில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, 90 to 150 அண்ட் 1100 to 1500, 50 to 200 வேரி ஆகும். அது உங்களோட அந்த விண்டோஸ்க்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஆஸ் வெல் அஸ் யூஎஸ்டியோட அன்னைக்கு வேல்யூவேஷன் ஒன்று இருக்கும்ல, இன்னைக்கு 86 ரூபாங்க, 85 ரூபாங்க, 80 ரூபாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், தட் இஸ் வேரி பண்ணிக்கலாம், ரைட்டா? அண்ட் எக்ஸாமினேஷன் காஸ்ட் ஃபார் இஏ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎன் நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், அப்புறம் எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், அப்புறம் நீங்கள் கோச்சிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது அதோட ஸ்டடி மெட்டீரியலுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். இப்போ ஓவராலாக ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ ரெண்டுத்துக்கு சொல்லலாமா அப்படின்னா, சிபிஎம் முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 6 lakhs ஆகுதுங்க டோட்டலாக எல்லாமே முடிக்கிறதுக்கு, ப்ராம்ப்டாக எக்ஸாம் முடிச்சிங்கன்னா. இதில் அட் மேக்ஸிமம் ப்ராம்ப்டாக நம்ம முடித்தோம் அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ, கோச்சிங் மெட்டீரியல், பிடிஎன் நம்பர் எல்லாமே சேர்த்து ஒரு 1.30 to 1.5 1.25 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஆகும். இதில் இஏ என்ரோல்மெண்ட் ஏஜென்ட் எக்ஸாமில், ரைட்டா? ஸோ இது தவிர நமக்கு மேஜராக அதர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கெரியர் ஸ்கோப்பு. சிபிஏவோட கெரியர் எப்படி இருக்கும் அண்ட் இஏவோட கெரியர் எப்படி இருக்கும்னா, சிபிஏ வில் பி சவுண்டட் ஃபினான்ஷியல் கன்சல்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கலாம், அனலிஸ்டாக இருக்கலாம், ரிஸ்க் அனலைஸ் எக்ஸ்ட்ராக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா மோர் ஏரியா கவர் ஆகுறதுனால நமக்கு மோர் ஏரியா ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இதில் இருக்குது. பிக் 4 கம்பெனிஸ் எல்லாமே சிபிஏ ஹைலி ரிக்வயர்ன்றான். அண்ட் என்ரோல்டு ஏஜென்ட் நம்ம போனோம்னா டாக்ஸேஷனில் தானே நம்ம மாஸ்டருங்கும் போது டாக்ஸேஷன் ஏரியாவில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி வைடர். இப்போ எனக்கு வந்து 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் எலாபரேட் பண்ணி 4 பேப்பர் எழுதி நான் சிபிஏ படிக்கிறதுக்கு ரெடி, எனக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, நான் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன்ற கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா கோ வித் சிபிஏ. இல்லை எனக்கு சீக்கிரமாக டிகிரி முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 3-4 மாதத்துக்குள்ள ஒரு கோர்ஸை முடிக்கணும் அப்படின்னா கோ வித் இஏ. அதில் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஏரியா அண்ட் டைம் டியூரேஷன் ரெண்டையும் தான் மெயினாக பார்ப்போம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தானே நம்ம வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி யூ சூஸ் இட், உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிபிஏ கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 18 to 2 years. இது ப்ராம்ப்டாக முடிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான் இஏ ப்ராம்ப்டாக முடிச்சா 6 to 9 months முடிச்சிடலாம். அது மேக்ஸிமம் 2 yearsன்னு சொல்லலாம், அதை வச்சு எழுதுறவங்களுக்கு. பட் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, 6 to 9 monthsலேயே தாராளமாக முடிக்கக்கூடிய கோர்ஸ் தான். இதோட சேலரி பேக்கேஜ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் சிபிஏ அப்படின்னா 6 to 8 lakhs ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க. இஏக்கு வந்து 4 to 6 lakhs வரைக்கும் ஃப்ரெஷருக்கு கிடைக்குது. கொஞ்சம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே 12 to 24 lakhs வரைக்கும் நமக்கு சிபிஏக்கு சேலரி பேக்கேஜ் கிடைக்குது. அதே இஏக்கு போயிட்டோம்னா 12 to 20 lakhs வரைக்கும் கிடைக்குது. என்னங்க பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லையே, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் டிஃபரன்ஸ். ஆனால் டைம் டியூரேஷனும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கே அப்படின்னா, நமக்கு இங்கே நமக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சிபிஏங்கிறது எங்கெல்லாம் தேவை இருக்குமோ டாக்ஸேஷன் ஏரியாவில் அங்கெல்லாம் இஏ தேவை இருக்கும். பட் அக்கௌண்டிங்க்கு சிபிஏ தேவை இருக்குங்க எனக்கு அப்படின்னா, நீங்கள் யூஎஸ் அக்கௌண்டிங் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் சிபிஏ மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணி ஆக முடியும், இஏ ரெக்ரூட் பண்ண முடியாது. பிகாஸ் இஏ வந்து டாக்ஸேஷன் தான் அவங்க வெர்சிட்டை, அதனால அவங்க டாக்ஸேஷனில் மாஸ்டர்ஸ். இவங்க சிபிஏ வந்து அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், பிளானிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து வெர்சிட்டை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு டியூரேஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஜாஸ்தி, ரைட்டா? ஸோ இப்போது இதில் 4 சப்ஜெக்ட் இருக்குது, அதில் 3 சப்ஜெக்ட் இருக்குது. இதோட டைம் டியூரேஷன் முடிக்கிறதுக்கு as I told you நமக்கு வந்து 2 years எக்ஸாக்டாக, இது ஒரு 6 to 9 months எக்ஸாக்டாக.
இப்போ ஆரா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்குமே ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிள். இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எனக்கு கிரெடிட்ஸ்னா என்னன்னு தெரியல, இஏனா என்னன்னு தெரியல, எனக்கு எப்படியாவது இந்த கோர்ஸை முடிக்கணும், இதை பத்தி ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னா வெரி வெல் வி ஆர் அவைலபிள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்க. இந்த குட்டி பட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்களே +2 முடிச்சவங்க, அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த நிறைய ரிப்பீட்டேட்டிவ் கோர்ஸாக போய் ஜாயின் பண்ணி தென் லேட்டர் 3 இயர்ஸ் கழிச்சு ஐயோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிக்கலாமே அப்போ யோசனை பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் எஜுகேட் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லாமே. ஸோ ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.